ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ஒரு புது ட்ராமா பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் உட்காந்துட்டு ஒரு ட்ராமா பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த ட்ராமாவை பத்தி ஏதோ கமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த சமயத்துல இடிமின் நல்லா அடிக்க ஆரம்பிக்குது. சரி மழை வருது போல அப்படின்ட்டு வெளியே போட்டுட்டு இருக்க துணி எடுக்க போறா. அப்ப கால் தவறி கீழே விழுந்துடுறா. அங்க பார்த்தா அங்க ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வச்சிருக்கா. அதுல தண்ணி விழுந்து அது ஷாக் அடிச்சு ஹீரோயின் அங்கேயே மயக்கமாகிடுறா. கண் முழிச்சு பார்த்தா இப்ப ஒரு இடத்துல இருக்கா. அதுவும் கல்யாண ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்துருக்கா. அப்பதான் அவளுக்கு புரியுது இந்த நாடகத்துக்குள்ளேயே நம்ம வந்துட்டோம் அப்படின்ட்டு. இப்ப இங்க இருந்து எப்படி போறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த சமயத்துல அங்க நம்ம ஹீரோ வரான். இவன் அந்த நாடகத்தோட ஹீரோ. இந்த நாடகத்துல இருக்க ஹீரோயின் தான் ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கா. மத்தபடி ஹீரோக்கு அவன் மேல எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது. ஒரு வேலை இருந்துச்சா இல்லையான்றது தெரியல, அது நமக்கு கிளியரா காட்டல. இப்ப ஹீரோயினை பார்த்த உடனே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்னு சொன்னதுனால உன்னை லவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு மட்டும் நீ எதிர்பார்க்காத. நம்ம கல்யாணமே ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான், அதனால நீ இதுல சைன் பண்ண அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் பேப்பரை காட்டுறான். அதை விரிச்சு பாக்குற ஹீரோயின் அதுல என்ன போட்டிருக்கானா, நம்ம ஒரு வருஷத்துக்குள்ள டிவோர்ஸ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டா வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நான் 100 மில்லியன் காம்பன்சேஷனா உனக்கு தருவேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஓகே அப்படின்றதுல சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா ஹீரோயின் இதுல சைன் பண்ண மாட்டா அப்படின்னு தான் அவன் எதிர்பார்த்திருப்பான். இப்ப ஹீரோயின் சைன் பண்ணிட்டு ஓகே நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்றா. இப்ப அடுத்த சீன்ல கல்யாணம் முடிஞ்ச உடனே ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டா பாருக்கு வந்திருக்கா. அங்க அங்க இருக்க மாடல்ஸ் அந்த பசங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கா. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. அவன் செமையா கடுப்பாகிறான். உடனே அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட அவளுக்கு கால் பண்ணி பேசு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் எப்பயுமே வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்றான். இதே மாதிரி அசிஸ்டன்ட் கால் பண்ணி ஹீரோயினுக்கு சொல்ல அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆகுது. அப்படின்னா நான் வீட்டுக்கு வரக்கூடாதா, ரொம்ப சந்தோஷம், இதுக்கு மேல நான் அந்த வீட்டுக்கே கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு காலை கட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பசங்க கூட சேர்ந்துட்டு கூத்தடிக்க ஆரம்பிச்சிட்டா. இதை கேள்விப்பட்ட ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது. ஸ்ட்ரெயிட்டா அந்த பார்க்கே கிளம்பி வந்துட்டான். ஹீரோயினா அங்கிருந்து குண்டு கட்டா தூக்கிட்டு வந்துடுறான். ஹீரோயின் ஃபுல்லா குடிச்சதுனால பாதி மயக்கத்தில் தான் இருக்கா. இப்ப படுக்க வச்சுட்டு எங்க பாரு, இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ணன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் என்ன பண்ணுவனே எனக்கே தெரியாது அப்படின்ட்டு மிரட்டுறான். ஆல்ரெடி ஹீரோயின் மயக்கத்துல இருக்கா. இப்ப ஹீரோ சடனா ஹீரோயின் கிட்ட கிஸ் பண்ற மாதிரி போறான். அப்ப ஹீரோயின் கண் முழிச்சு பாத்துறா. என்ன பண்ற அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோ ஒண்ணு இல்ல அப்படின்ட்டு சமாளிக்கிறான். இப்ப ஹீரோயின் இந்த மாதிரி கிஸ் பண்ணன்னு வச்சுக்கோயேன், இதுக்கு நீ எக்ஸ்ட்ரா பணம் தரணும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னு ஹீரோ இன்னும் கொஞ்சம் கடுப்பாகிறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் குளிச்சு முடிச்சு ரொம்ப லேட்டா தான் எழுந்திருப்பா போல கீழே போறா. கீழே போகும்போது ஹீரோட அம்மாவும் அவனோட தங்கச்சியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ஹீரோயினை பார்த்த உடனே திட்டுறாங்க. நம்ம குடும்பத்துக்குன்ட்டு சில பல ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனா நீ இவ்வளவு லேட்டா எழுந்திருச்சு வர அப்படின்ட்டு திட்டுறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்த உடனே அவங்க அம்மாவை பத்தி, ஹீரோட அம்மாவை பத்தி இவ ஏற்கனவே நாடகத்துல எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பா. அதனால அவங்க கேரக்டர் எந்த மாதிரி கேரக்டர் அப்படின்றது இவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவளோட அம்மாவுக்கு அப்படி பரிமாறிட்டு இருக்கா. அவங்க கிட்ட நல்லபடியா பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் அதுக்கு மேல ஹீரோயினை திட்ட மாட்டாங்க. இந்த சமயத்துல ஹீரோ அங்க வரான். அவன் இன்னைக்கு ஏதோ ஒரு பார்ட்டி நடக்க போலாம், அதுக்காக நீயும் வரணும் ரெடியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். இப்ப அடுத்த சீன்ல இங்க ஒரு பையனை காட்டுறாங்க. இந்த பையனோட பேரு குஃபங். இவன் ஹீரோயினை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே விசாரிச்சு வச்சிட்டு இருக்கான். இப்ப மறுபடியும் ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த பார்ட்டிக்கு கிளம்பி போறாங்க. அங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு ஷாஷிங். இந்த பொண்ணுக்கு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் ஆசை. ஆனா ஹீரோட பாட்டிமா இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக தான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹீரோட அம்மாவுக்கும் சரி ஹீரோட தங்கச்சிக்கும் சரி ரெண்டு பேருக்குமே இந்த பொண்ணை தான் ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் ஆசை. ஆனா அது நடக்காமையே போயிடுச்சுல்ல. இப்ப ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் அந்த பார்ட்டியில கூட்டிட்டு வந்து விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்க இருக்க மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கான். இந்த சமயத்துல அந்த ஷாஷிங் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் சுத்தமா அந்த பொண்ணை மதிக்கவே இல்ல. அவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போறா. இதனால இந்த பொண்ணுக்கு கடுப்பாகுது. வேணும்னே ஹீரோயின் கிட்ட போயிட்டு சண்டை போடுறா. அப்ப கூட ஹீரோயின் மதிக்கவே இல்ல. இதுல கடுப்பானவ அங்க இருக்க ஸ்விம்மிங் பூல்ல ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டு அவமானப்படுத்தணும் அப்படின்ட்டு பிளான் போடுறா. அதே மாதிரி தள்ளி விடுறதுக்கு ஓடி வரா. ஆனா ஹீரோயின் சடனா கொஞ்சம் நகர்ந்துடுறா. இதனால அந்த பொண்ணு போயிட்டு ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துடுறா. இதனால அங்க இருக்கவங்க முன்னாடி அவளுக்கு தான் அசிங்கமா போயிடுது. இப்ப ஹீரோவும் அந்த பொண்ணோட அண்ணாவும் அந்த பொண்ணு ஸ்விம்மிங் பூல்ல இருந்து தூக்கி உட்கார வைக்கிறாங்க. அந்த பொண்ணு ஹீரோயின் தான் தள்ளி விட்டா அப்படின்ட்டு ஹீரோயின் மேல பழி போடுறா. அதுக்கு ஹீரோயின் நான் ஒன்னும் தள்ளி விடல அப்படின்றா. அதுக்கு அந்த பொண்ணு அப்படின்னா நானே விழுந்தேன் அப்படின்ட்டு சொல்ல வரியா, நான் எனக்கு என்ன பைத்தியமா அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோயின் உனக்கு இருந்தாலும் இருக்கும், யாரு பார்த்தாங்க அப்படின்றா. இதனால அந்த பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது. இப்ப அங்க குஃபங் வரான். அதான் ஸ்டார்டிங்ல ஹீரோயினை பத்தி விசாரிச்சிருப்பான்ல அந்த பையன் தான். அவன் ஹீரோ கிட்ட இது உண்மையா இல்லையா அப்படின்றத நம்ம இங்க இருக்க கேமராவை செக் பண்ணி பாத்துடலாமே அப்படின்றான். இதனால இந்த பொண்ணுக்கு கடுப்பாகுது. நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்ட்டு அந்த பையனோட பேரை சொல்றா. அதுக்கு ஹீரோயின் அவன் எனக்கு சப்போர்ட் பண்றானா, இவன் யாருன்றதே எனக்கு தெரியாது, நீ சொல்லித்தான் என்னோட பேரு குஃபங் அப்படின்றதே எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இவர் எதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண போறாரு, நம்ம கேமராவை செக் பண்ணி பாத்துடலாமே அப்படின்றா அவளோ. இப்படி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோ சரி கொஞ்சம் அமைதியா இருங்க, இந்த மாதிரி எதுவும் இதுக்கு மேல வேணாம், இதோடய முடிச்சுக்கலாம், இதுக்கு மேல எதுவும் செக் பண்ண வேணாம், ஒண்ணும் வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணு இந்த மாதிரி கீழே விழுந்தால அதுக்கு ஹீரோயின் தானே காரணம் அப்படின்னு வேற சொல்றா. அதனால
அதுக்கு காம்பன்சேஷனா நான் பணம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்க கடுப்பாகுது. சரி கோவப்படாத, அமைதியாரு அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கா. இப்ப கூஃபங் வந்து ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறான். அவனோட கையை கொடுக்குறான். ஹீரோயினுமே கை கொடுக்கறதுக்காக போறா. ஆனா இதை பார்த்து ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால ஹீரோயினை அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான் வீட்டுக்கு போனா ஹீரோட அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் ஏற்கனவே அந்த ஷாஷிங் வந்து சொல்லிட்டு போல ஹீரோயின் தான் என்ன ஸ்விம்மிங் பூல்ல பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அப்படின்ட்டு. அதனால வந்த உடனே ஹீரோட அம்மாவும் சரி ஹீரோட தங்கச்சியும் சரி ஹீரோயினை திட்டுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி நம்ம குடும்ப மானத்தை வாங்குற அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் வழக்கம் போல ஒரு நாடகத்தை போட ஆரம்பிச்சுட்டா. இவ பயங்கரமா ஹீரோட அம்மாவுக்கு முன்னாடி கதறி அழுகிற மாதிரி நாடகம் ஆடுறா. அந்த பொண்ணு தான் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. அங்க இருக்க எல்லாருக்கும் முன்னாடியும் நம்ம ஃபேமிலியை அசிங்கப்படுத்திட்டா. நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால ஒரு மாதிரி கேவலமா பேச ஆரம்பிச்சுட்டா. என்னோட ஃபேமிலி அந்த அளவுக்கு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஃபேமிலியே அவ கேவலப்படுத்திட்டா. அது மட்டும் இல்லாம நான் கையில எதுவுமே ஜுவல் போடாம இருந்ததுனால நீ எல்லாம் பணக்காரியா, நீ எல்லாம் பிச்சைக்காரி மாதிரி இருக்க அப்படின்ட்டு நம்ம ஃபேமிலி மானத்தை வாங்குற மாதிரி அசிங்கப்படுத்திட்டா அப்படின்ற மாதிரி பேசுறா. இதை கேட்டோன்னே ஹீரோட அம்மாவுக்கு அந்த ஷாஷிங் மேலதான் செமையா கோவம் வருது. அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டாளா அப்படின்ட்டு திட்டுறாங்க. அதுக்கு ஹீரோயினி ஆமாமா என்ன இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க, என்னால முடியவே இல்லை தெரியுமா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி நாடகம் ஆடுறா. இதை பார்த்தோன்னே ஹீரோட அம்மா அவ கையில ஒரு 50 மில்லியன் கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. இதை நீ வச்சுக்கோ, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கோ அண்ட் அப்படின்ட்டு அவங்க பொண்ணோட கையில இருக்க ஒரு பேங்க்ல கழட்டி கொடுக்குறாங்க. இது 30 மில்லியன் மதிப்புள்ள ஒரு பேங்கலாம், இது போடாம நீ எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையில இருந்து ஹீரோயினுக்கு கழட்டி கொடுத்துட்றாங்க. அவ அம்மா அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கா. அவங்க அம்மா எதுவுமே காதுல வாங்கிக்கல. சரி நீங்க இருந்து போ அப்படின்ட்டு ஹீரோயின் அனுப்பி விட்டுட்டாங்க. இப்ப ஹீரோயின் மேல போறா. அவ அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இது 30 மில்லியன் ஆகும் போலியே அப்படின்ட்டு எல்லாத்தையும் கணக்கு போட்டுட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். அவளை அங்கிருந்து கூட்டிட்டு வரும்போது இவ கூஃபங் கிட்ட பேசினால, அதனால நான் உனக்கு காம்பன்சேஷனா டிவோர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 100 மில்லியன் பணம் தரேன்னு சொன்னல, அதுல 5 மில்லியனை கழிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பான். இப்ப ஹீரோ வந்து நான் 5 மில்லியன் கழிச்சிட்டேன்னு சொன்னதுக்கு நீ 80 மில்லியனை கலெக்ட் பண்ணிட்டியா அப்படின்ட்டு ஹீரோயினை கிண்டல் பண்றான். அதுக்கு ஹீரோயின் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாக்குறா. ஹீரோ இப்ப அவளை பிடிச்சி வச்சு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி ரொம்ப அப்பாவி பொண்ணு அப்படின்ட்டு. ஆனா அது தப்பு, நீ இப்பதான் உன்னோட உண்மையான முகத்தை காட்டுற, இதுதானே உன்னோட உண்மையான முகம் அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாக்குறா. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து நீ என்னோட லவ் அடினோம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டல, அதுக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நம்ம வந்து ஏன் ரியல் கப்பலா மாறக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வர. இப்ப ஹீரோயின் ஹீரோவை ஸ்டாப் பண்ணிட்டு நான் லேட்டா தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன், அது என்ன தெரியுமா, எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பா செட் ஆக மாட்டேன், அதனால என்னோட லவ்ல இருந்து நான் கிவ் அப் ஆகிறதா முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு மேல உங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, டிவோர்ஸ் ஆகிட்ட அப்புறம் நீங்க அந்த 100 மில்லியனை மட்டும் கொடுத்துடுங்க, அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து போயிடுவேன், அதுக்கப்புறம் எந்த வகையிலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா. இவ இந்த மாதிரி நடந்துக்கிறத பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒன்னும் புரியல, இவ என்ன வேற பர்சன் மாதிரி நடந்துக்கிறா அப்படின்ட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி குழப்பமாகுது. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிட்டு கீழே வரா. வந்து பார்த்தா ஹீரோட அம்மா தங்கச்சி 2 பேரையுமே காணோம். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ரொம்ப ஜாலியா அவங்க 2 பேரும் வீட்டுல இல்ல, இன்னைக்கு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதுதான் அப்படின்ட்டு இப்ப கேம் விளையாடுறது, அதுக்கப்புறம் சிப்ஸ் சாப்பிடுறது அப்படின்ட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கூத்தடிச்சிட்டு இருக்கா. இந்த சமயத்துல ஹீரோட அசிஸ்டன்ட் அங்க வரான். தனியா வரல, ஹீரோவை கூட்டிட்டு வரான். ஹீரோக்கு ரொம்ப வயிற்று வலி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சான். அதனால ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கான். ஆனா அப்ப கூட ஹீரோ முடியாது, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். அதனால தான் கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப ஹீரோயின் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிட்டான். ஹீரோயின் நம்ம எவ்வளவு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டு வச்சிருந்தோம், இது இவனால கெட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே திட்டுறா. அதுக்கப்புறம் சரி விடு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு ஹீரோவை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அதுக்கப்புறம் ஈர துணியால அவனோட முகத்தெல்லாம் கிளீன் பண்ணி விடுறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு தண்ணியெல்லாம் ஊட்டி விடுறா. இப்ப தண்ணியை ஊட்டி விட்ட உடனே ஹீரோக்கு கொஞ்சம் மயக்கம் தெளியுது. அவன் கண்வழிச்சு உட்காந்துட்டு நான் ஆபீஸ்க்கு கிளம்ப போறேன் அப்படின்ட்டு இப்ப அங்க இருந்து கிளம்புறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. எதுக்கு ஆபீஸ்க்கு போறீங்க அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு அவன் எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்றான். நீங்க அமைதியா ஃபர்ஸ்ட் உட்காருங்க, இன்னைக்கு ஒரு நாள் ஆபீஸ்க்கு போகலன்னா ஒன்னும் அங்க பேங்க்ராப்ட் ஒன்னும் ஆகிராது, ஃபர்ஸ்ட் அமைதியா உட்காருங்க, மத்த வேலை எல்லாம் அவங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு ஹீரோவை அமைக்க பிடிச்சு உட்கார வைக்கிறா. ஹீரோயின் ஹீரோக்கு மருந்தெல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருப்பா. இப்ப அதெல்லாம் வருது அப்படின்ட்டு சொல்றா. இப்ப கரெக்டா அங்க யாரோ வராங்க, டெலிவரி பண்றதுக்கு தான் வந்திருப்பாங்க போல. போயிட்டு ஹீரோயின் வாங்கிட்டு வரா. அந்த பேக்கை பார்க்கும் போது இது மருந்து கடையில இருந்து வந்த மாதிரி ஹீரோயினுக்கு தோணல. சரி ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வரேன்ட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. இந்த சமயத்துல ஹீரோ ஓபன் பண்ணி பாக்குறான். அது மருந்து மாதிரி தெரியல, என்னவோ வேறு மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோ கடுப்பாகிட்டான். இதுதான் எனக்காக நீ மருந்து ஆர்டர் பண்ண லட்சணமா அப்படின்ட்டு திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இப்ப ஹீரோயின் வந்து பாக்குறான். அதுல விரிச்சு பாக்குறான். அது விரிச்சு பார்த்துட்டு அப்புறம் தான் தெரியுது அது ஹீரோட பாட்டியமா அனுப்பி விட்டது. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு லைட்டா ஞாபகம் வருது. என்னன்னா இவ டிராமா பார்த்துட்டு இருந்திருப்பால, அதுல ஹீரோட பாட்டிமா ஒருத்தங்க வருவாங்க. அவங்க ரொம்பவே நல்ல கேரக்டர். ஹீரோயினுக்கு எப்பயுமே அந்த ஹீரோயின் அந்த டிராமால இருக்க ஹீரோயினுக்கு எப்பயுமே சப்போர்ட்டிவா அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. ஆனா அந்த பாட்டிமா இறந்து போயிட்டு தான் அந்த டிராமால காட்டியிருப்பாங்க. அந்த பாட்டி தானே இவங்க அப்படின்ட்டு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருந்து போனா
அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் நில்லுங்க, இதை யாரு அனுப்பி விட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு இவ ஏறி போறா. அதுக்குள்ள ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இப்ப அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஹீரோயின் தான் கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சிருக்கா. ஹீரோட பாட்டிமாவும் வந்துட்டாங்க. அவங்க வந்து ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட நல்லபடியா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எப்படி இருக்க, சாப்பிட்டியா, நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி எல்லாம் அக்கறையா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கும் பாட்டிமாவும் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா இது வரைக்குமே அந்த டிராமாக்கு இவ உள்ள வந்தால அப்ப இருந்து இவகிட்ட இந்த மாதிரி பாசமா யாருமே பேசுனதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால தான் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு பாட்டிமாவை. இவ்வளவு பாட்டிமா கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்ப பாட்டிமா ஹீரோயின் கிட்ட அவங்க பரம்பரை சொத்தான் ஒரு $1 மாதிரி என்னவோ இருக்கு, அதை எடுத்து ஹீரோயின் கிட்ட குடுக்குறாங்க. ஆனா ஹீரோயின் இவங்க கல்யாணமே ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம் தானே, அதனால வேணாம் அப்படின்ட்டு மறுத்து பாக்குறா. இருந்தாலும் பாட்டிமா கட்டாயப்படுத்தினால சரி அப்படின்ட்டு வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் நீ அவன் வந்து ரூடா இருக்கான் அப்படின்ட்டு ஒன்னும் பயப்படாத, கண்டிப்பா அவன் மாறுவான் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ அவன் எதனா தொல்லை பண்ணானா என்கிட்ட பயப்படாம சொல்லு, நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இதுக்கு ஹீரோயின்மே சரின்னு சொல்றா. இந்த டைம்ல ஹீரோவும் கண் முழிச்சிடுறான். அதனால ஹீரோயின் அங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு வரதா சொல்லிட்டு கிளம்பி போறா. அவ அங்க இருந்து கிளம்பி போன உடனே ஹீரோவா பாட்டிமா திட்டுறாங்க. டே அந்த பொண்ணு நல்ல பொண்ணுடா, ஏன்டா இந்த மாதிரி நடந்துக்கிற, இதுக்கு மேல நாச்சும் அவகிட்ட நல்லா பேசு, அவ கூட நல்லா பழகு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஹீரோவுமே சரி பாட்டிமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயின் அங்க வரும்போது பாட்டிமா ஏற்கனவே கிளம்பி போயிட்டாங்க. இப்ப ஹீரோயின் வந்து அந்த $1 அந்த பரம்பரை சொத்து பாட்டிமா கொடுத்தாங்கல்ல, அதை ஹீரோ கிட்ட கொடுக்குறா. ஹீரோ இது பாட்டிமா உனக்காக கொடுத்தது, இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குற அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் நம்ம கல்யாணமே ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், அதனால இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, இது பாட்டிமா அன்போடு கொடுத்தாங்க, அதனால அவங்க மனசு ஹர்ட் ஆக கூடாதுன்றதுக்காக தான் அப்போதைக்கு நான் வாங்கிக்கிட்டேன். லாஸ்ட் வரைக்கும் உங்க கூட இருக்க அந்த ஒய்ஃப்க்கு தான் கிடைக்க வேண்டிய சொத்து, இது அவங்க கிட்ட கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போயிடுறா. இப்ப குஃபங் கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு போன் கால் வருது. அதனால அவனை மீட் பண்றதுக்கு கிளம்பி போறா. அவனோட கம்பெனிக்கு வந்து ஏதோ ப்ராஜெக்ட் வந்திருக்கான், அதோட டிசைனை ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு, இதுக்கு உங்களுக்கு விருப்பமா அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கறான். ஏன்னா ஹீரோயினுக்கு இந்த டிசைன் ரெடி பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு அது ஹீரோயின் கிட்ட கேட்கறான். அதுக்கு ஹீரோயின்மே ஓகே அப்படின்றா. இவ டிராமாக்குள்ள தான் வந்திருக்கோம் அப்படின்றத கூட மறந்துட்டு இவ இங்கே செட்டில் ஆகிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிருப்பா போல. சரி வர நான் உங்க கம்பெனில ஜாபுக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இந்த டைம்ல ஹீரோவும் அங்க வந்திருப்பான். அவன் இதெல்லாம் பார்த்துட்டு செமையா கடுப்பாகிறான். அவன் உங்க கம்பெனிக்கு ஒண்ணு வேலைக்கு வரமாட்டா அப்படின்ட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான் வீட்டுக்கு வந்து நீ எதுக்கு அவன் கூட பேசுற அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறான். அதுக்கு ஹீரோயின் இதுல என்ன தப்பு இருக்கு, நான் பார்ட் டைம் ஜாப் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன், இதுல எனக்கு ஒன்னும் தப்பா தெரியலையே அப்படின்றா. அதுக்கு ஹீரோ நான் தான் உனக்கு பணம் தரல, அப்படி இருக்கும்போது எதுக்கு அவன் கூட எல்லாம் போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் என்ன நான் லாஸ்ட் வரைக்கும் நான் சாகுற வரைக்கும் நீங்க பணம் கொடுக்கவா போறீங்க, ஜஸ்ட் இந்த 1 இயர் மட்டும் தானே, அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா என்னோட வாழ்க்கையை நான் பாத்துக்கணும்ல, அதுக்காக நான் ஒரு ஜாபை தேடிக்கிட்டு தான் ஆகணும், அதனால தான் நான் போயிட்டு அவர் கூட வேலை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றா. இதனால ஹீரோக்கு கோவம் வருது. நீ அவன் கூட போயிட்டு வேலை பார்க்க கூடாது, நீ நான் உனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தரேன், அதை வச்சு வேலை கத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் முடியாது அப்படின்றா. நான் டிவோர்ஸ் ஆகிட்ட அப்புறம் வேணா போயிட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ முடியாதுன்றான். நீ டிவோர்ஸ் ஆகிட்ட அப்புறம் கூட அவங்க கிட்ட போயிட்டு வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றான். இதனால ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. இங்க பாருங்க, நீங்க வெறும் 1 இயர் மட்டும்தான் என்னோட ஹஸ்பண்ட், எனக்கு வாழ்நாள் முழுசு ஹஸ்பண்ட் கிடையாது, அதனால என்ன எப்பயுமே கண்ட்ரோல் பண்ற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறா. இங்க பாரு நீ தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஒத்த கல்ல நின்ன, அதனால நான் சொல்றதை கேளு, இதுக்கு மேல அவன் கூட எப்பயுமே நீ பேசக்கூடாது அப்படின்ட்டு கண்டிஷனா சொல்லிட்டு போயிடுறான். இப்ப அடுத்த நாள் ஷாஷிங் ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருக்கா. இவளுமே ஹீரோவோட கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த ப்ராடக்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, அந்த டிபார்ட்மெண்ட்ல இவ தான் ஜிஎம்மா இருக்கா. அவ வந்து ஹீரோ கிட்ட பேசுறா. ஏதோ ப்ராடக்டோட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. இந்த வாட்டி ரொம்ப சேல் ஆகிருக்கு, இதுக்கு காரணம் எங்க டிபார்ட்மெண்ட் தான் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த சமயத்துல ஹீரோயின் அங்க வருவா. அவளை பார்த்தோன்னே ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோயின் அதை கண்டுக்காம ஸ்ட்ரைட்டா அங்க கிளம்பி வரா. வரும்போது ஹீரோ கிட்ட அந்த ப்ராடக்ட் அந்த டேட்டாவெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் ஹீரோ. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் அதை வாங்கி இதுல ஏதோ தப்பா இருக்கு, இதுல இந்த சப்ளை பண்றாங்கல்ல அவங்க இதுல தான் ஏதோ தப்பா இருக்கு, இதை நீ கொஞ்சம் செக் பண்ண அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட மறுபடியும் சொல்றா. இதை கேட்டோன்னே இந்த பொண்ணுக்கு ஷாக்கா இருக்கு. இவ ஏதோ தப்பு பண்றா போல. அதை ஹீரோயின் கரெக்டா கணிச்சிட்டா. அதை கேட்டோன்னே இந்த பொண்ணு கடுப்பாகி என்ன நான் பாக்குற வேலையே நீ கேவலமா பேசுறியா அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு சரி ஓகே இதுக்கு மேல நம்ம எதுவுமே பார்க்க வேணாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ட்டு இந்த ஷாஷிங் கிட்ட சொல்றான். இந்த டைம்ல பாட்டிமா அங்க வந்திருப்பாங்க. பாட்டிமா ஹீரோவை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. என்னோட பேத்தியை இங்க வரவங்க போறவங்க எல்லாம் என்ன புள்ளி பண்றதுக்கு தான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன்னா உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேனா, இவளை எங்க இருந்து வெளியே போக சொல்லி இவ எதுக்கு இந்த வீட்டுக்கெல்லாம் வரா அப்படின்ட்டு அந்த ஷாஷிங்க திட்டுறாங்க. இதனால இந்த பொண்ணுக்கு செமையா கடுப்பாகுது. இந்த கேள்வி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ட்டு பாட்டிமா மேல கோவப்படுறா. இப்ப ஹீரோயின் அவங்கள சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறா. அப்ப ஹீரோயின் கிட்ட அவங்க ரொம்ப நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை சாக்க வச்சுட்டு ஹீரோயின் இவ வேலைக்கு போற விஷயத்த பத்தி சொல்லிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு ஹீரோட பாட்டிமா கிட்ட பாட்டிமா எனக்கு வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு ஆசையா இருக்கு, இந்த வீட்லயே இருந்தா ரொம்ப போர் அடிக்குது அப்படின்றா. இதை கேட்டோன்னே பாட்டிமா ஓகேடா நீ வேலைக்கு போ, உன்னோட வேலையை இவனே அரேஞ்ச் பண்ணி தருவான் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட
சொல்றாங்க. ஹீரோ இதுல கடுப்பாகி ஹீரோயினை பார்த்து முறைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோட பாட்டிமா கிட்ட இந்த ஷாஷிங் ஏதோ சொல்ல வர அதுக்குள்ள ஹீரோட பாட்டிமாவுக்கு இருமல் வந்துடுது. இந்த பொண்ணை பார்த்தாலே பாட்டிமாவுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேன்து. பாட்டிமாவுக்கு ஆஸ்துமா இருக்குமா, அதனால அடிக்கடி இந்த மாதிரி இருமல் வந்துட்டே இருக்கும் அவங்க டென்ஷன் ஆகும் போது. இப்ப அதே மாதிரி வர ஹீரோ மாத்திரையை எடுத்து கொடுத்து சமாதானப்படுத்துறான். பாட்டிமா நீங்க ஏன் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டீங்க அப்படின்ட்டு ஹீரோ கேட்கிறான். அதுக்கு ஹீரோட பாட்டிமா நீ அவ கூட சேர்ந்துட்டு சந்தோஷமா வாழ்ந்தன்னு வச்சுக்கோயேன், அதுதான் எனக்கு ஒரு பெரிய மெடிசன், அது போதும் எனக்கு அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க அந்த ஷாஷிங்க்கு செமையா கடுப்பாகுது. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோட ஆபீஸ்க்கே ஒர்க் பண்ண கிளம்பிட்டா. இந்த டைம்ல அந்த ஷாஷிங் அங்க வரா. ஹீரோயின் கிட்ட மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் இந்த வாட்டி எதுவுமே கண்டுக்கல. இப்ப ஹீரோயின் கிட்ட உனக்கு என்ன ஹீரோட பாட்டிமா உனக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ட்டு பெரிய நினைப்பா. என்னைக்கா இருந்தாலும் அவரோட மனைவியோட பொசிஷன் எனக்கு மட்டும்தான், உனக்கு எப்பவுமே கிடைக்க போகிறது கிடையாது, உனக்கு நினைக்க போறதும் கிடையாது அப்படின்றா. இதனால ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. அந்த கேள்வியை நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. இப்ப ஹீரோயினுக்கு அவன் நாடகத்துல பார்த்த விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா ஹீரோட பாட்டிமா இறந்து போயிருப்பாங்கல்ல, அதுக்கு காரணம் இவதான், ஏதோ ஒரு வகையில இவதான் காரணமா இருந்திருப்பா. அப்படின்னா பாட்டிமாவுக்கு இந்த வாட்டியும் ஆபத்து வரப்போகுது அப்படின்றது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நம்ம எப்படியாச்சும் பாட்டிமாவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறா. அடுத்த சீன்ல கூஃபங் வரான் ஹீரோவை தேடிக்கிட்டு. ரெண்டு பேர்கிட்டயும் வந்து பேசுறான். அவன் பாட்டிமாவுக்கு ஆஸ்துமா இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கும், அதனால அதுக்கான மெடிசன் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான். இந்த பொடி அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்கும்போது ஹீரோ அதை வேணாம் அப்படின்ட்டு தள்ளி விடுறான். ஆனா ஹீரோயின் என்ன இப்படி பேசுறீங்க, இந்த மாதிரி ஷல்டிஷ் எல்லாம் நடந்துக்காதீங்க, பாட்டிமாவுக்கு ரொம்ப சீரியஸான நிலைமை இருக்கு, அப்படி இருக்கும் போது இதை வேணாம்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வாங்கி வச்சுக்கிறா. இந்த சமயத்துல அசிஸ்டன்ட் அவசரமா ஓடி வந்து பாட்டிமா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. கூடவே கூஃபங்கும் கிளம்பி போறான். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்ட அப்புறம் அப்ப பார்த்தா இந்த ஷாஷிங் இருக்கால, அவ இவங்க 3 பேருக்கு முன்னாடியே அங்க போயிருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் டவுட் வந்து அம்மா நீங்க என்ன பண்ற அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு அவ பாட்டிமாவுக்கு இந்த மாதிரி மயக்கம் வந்துடுச்சு அப்படின்றத கேள்விப்பட்டேன், அதனால தான் பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயின் டவுட் வந்து எங்க 3 பேருக்கே இப்பதான் தெரிய வந்துச்சு, உனக்கு எப்படி அதுக்கு முன்னாடியே தெரிய வந்துச்சு அப்படின்ட்டு கேக்குறா. இருந்தாலும் இவ மேல ஏதோ சந்தேகம் வர உடனே போயிட்டு ரூம்குள்ள பாக்கும்போது அப்ப பாட்டிமா இருக்க பெட் பக்கமே ஒரு ஃபிளவர் இருக்கு. இந்த ஆஸ்துமா இருக்கிற மாதிரி எந்த ஃபிளவரும் பக்கம் இருக்க கூடாது இல்ல, அவங்களுக்கு ரொம்ப மூச்சு எடுக்க ஆரம்பிக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபிளவர் தான் அங்க இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுட்டா. அந்த ஃபிளவரை கீழே போட்டு தள்ளி விட்டுட்டு ஆமா இதுக்கெல்லாம் நீ தானே காரணம், பாட்டிமாவுக்கு ரொம்ப மூச்சு முட்டணுன்றதுக்காக தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு அவ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இல்ல நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல அப்படின்ட்டு நாடக மாட்டான். இதனால ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது. இங்க இருந்து வெளியே போ, பாட்டிமா உன்னை பார்த்தாவே கண்டிப்பா செமையா டென்ஷன் ஆகுவாங்க, இங்க இருந்து வெளியே போ அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கு ஹீரோவுமே ஆமாம் பாட்டிமா அவனை பார்த்தா டென்ஷன் ஆகுவாங்க. அதுக்கு ஹீரோயின் அவர் தான் சொல்றாருல வெளியே கிளம்பி போ அப்படின்ட்டு அந்த பொண்ணை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறா. இதெல்லாம் பார்க்க பார்க்க கூஃபங்க்கு ஹீரோயினை பிடிச்சி போச்சு. வா 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 இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது, எனக்கு இந்த மாதிரி இருக்க பொண்ணுங்க தான் ரொம்ப பிடிக்கும், உனக்கு பிடிக்கலன்னா அவளை என்கிட்ட கொடுத்துடு அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்றான். இதனால ஹீரோக்கு செம்மையா கடுப்பாகுது. இப்ப ஹீரோயினா அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். மறுபடியும் நீ அவங்கிட்ட பேசவே கூடாது அப்படின்ட்டு அவளை திட்டுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயோட ஆபீஸ்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்டோட பிளானை வந்து ரெடி பண்ண சொல்லியிருப்பான். ரெண்டு பேருமே பிளானை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கான் ஹீரோ. ஹீரோயின் வந்து அவளோட பிளானை போயிட்டு பார்க்கும்போது அதுல எல்லாத்தையுமே இங்கு கொட்டி வச்சிருக்கா இந்த பொண்ணு. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு அது யார் பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. அங்க ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு தான் எக்ஸ்பிளைன் பண்றா. அது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செம்மையா கடுப்பாகுது. ஏன்னா அது ஹீரோயின் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண பிளான் தான், சூப்பரா அந்த பிளானை பண்ணிருக்க, இதுவே நம்ம ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். இதனால ஹீரோயினுக்கு செம்மையா கடுப்பாகுது. இப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து போயிட்டு உடனே இப்ப ஹீரோயின் போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட சண்டை போடுறா. இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இதனால எனக்கு 1 மில்லியன் பணம் வரதா இருந்துச்சு, அதை நீ கெடுத்துட்டல அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிட்ட சண்டை போடுறா. அதுக்கு அந்த பொண்ணு பின்ன நீ என்கிட்ட இருந்து அவரை பிரிச்சுட்டா உன்னை அப்படியே சும்மா விடுவேன் அப்படின்ட்டு நினைச்சு பாத்தியா, இதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான், இதுக்கு மேலதான் மெயின் பிக்சரே இருக்கு அப்படின்றா. ஆமா உனக்கு அந்த கிளவி சப்போர்ட் பண்ணிட்டே இருக்குமே, இப்ப அது உயிரோட இருக்கா அப்படின்ட்டு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. இது கேட்டோன்னே ஹீரோனுக்கு ஷாக்கா இருக்கு. புரிஞ்சு போச்சு இவ பாட்டிமாவை ஏதோ பண்ணிட்டா அப்படின்ட்டு. அதனால அவசர அவசரமா அங்க இருந்து ஓடி போறா. ஹீரோ மேல மோதிடுறா. மோதி கீழே விழுந்துடுறா. என்னாச்சு எதுக்கு இப்படி ஓடி வர அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறான். பாட்டிமா பாட்டிமா அப்படின்ட்டு அழுகுறா. இதை பார்த்தோன்னே ஹீரோ அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா பாட்டிமாவுக்கு ரொம்ப மூச்சு திணறல் ஆரம்பிச்சிடுச்சான். அதனால CPR எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ரெண்டு பேருக்குமே பயமாகுது. எப்படி இப்படி ஆச்சு அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறான். எங்களுக்குமே தெரியல அப்படின்ட்டு டாக்டர் சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டா ஆபீஸ்க்கு மறுபடியும் கிளம்பி வரா. அந்த பொண்ணோட கணத்திலே பலார்னு அடிக்கிறா. நீ தானே இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ட்டு சண்டை போடுறா. ஆமா அதுக்கு நான் தான் காரணம், இப்ப என்ன பண்ண போற அப்படின்ட்டு கேக்குறா. இதனால ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. அவகிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. இந்த சமயத்துல ஹீரோயினோட பின்னாடியே ஹீரோ வந்திருப்பான். அவனை பார்த்தோன்னே இந்த பொண்ணு என்னவோ ஹீரோயின் தான் அவளை அடிச்சு கொடுமைப்படுத்துற மாதிரி ஹீரோக்கு முன்னாடி காட்டிட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்ற நீ அவளை அடிக்காத அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் இவதான் இதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்ட்டு சொல்றா. ஹீரோ ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். அந்த பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டான். இதனால ஹீரோயினுக்கு ஹீரோ மேல செமையா கோவம் வருது. இப்ப நம்ம பாட்டியை பார்க்க போலாம் வா அப்படின்ட்டு ஹீரோயினை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அந்த பொண்ணு
பொண்ணுமே கூட தான் போயிருப்பா. இப்ப பாட்டிமா ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருந்துட்டு அவங்க இறந்தும் போயிட்டாங்களாம். ஹீரோயின் பாட்டிமாவோட பாடியை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறா. இப்ப அந்த பொண்ணை பார்த்தோன்னே அந்த பொண்ணு கிட்ட பயங்கரமா போய் சண்டை போடுறா. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அப்படின்ட்டு அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் அடிச்சிடுறா. அதுக்கப்புறம் மறுபடியும் அடிக்க போக இந்த சமயத்துல அந்த பொண்ணோட அண்ணன் ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து அந்த பொண்ணை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். வீட்டுக்கு வந்துமே ஹீரோயின் அழுதுட்டே இருக்கா. இப்ப ஹீரோ வந்து அவளை நீ லாஸ்டா பாட்டிமாவும் ஒரு டைம் பார்க்க வரது இல்லையா அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் நான் பார்க்க வரேன், ஆனா நீங்க எதுக்கு அவளை சும்மா விட்டீங்க அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோ எவிடன்ஸ், அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது, அவதான் இதை பண்ணதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது, நான் சிசிடிவி ஃபுட்டேஜை கூட செக் பண்ணி பார்த்துட்டேன், அதுல எதுவுமே ராங்கா கிடையாது, அவ உள்ள வந்த மாதிரியும் தெரியல. அப்படி இருக்கும்போது எப்படி பாட்டிமாவை அவதான் கொன்னா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியும்? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்ல முடியாது நம்மளால அவதான் கொன்னா அப்படின்ட்டு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் ஓகே நான் இப்ப ஃபியூனரலுக்கு லாஸ்டா பாட்டிமாவை பாக்குறதுக்காக வரேன், அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் வந்து உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றா. இது கேட்டோன்னே ஹீரோக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. இப்ப அந்த ஃபியூனரலுக்கு ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்க. அங்க கூஃபங் வந்திருக்கான். அவன் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறான். நீ அவனை வீட்டு பிரிஞ்சு வந்தா எப்பயுமே என்னோட வீடு வந்து உனக்காக காத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த சமயத்துல ஹீரோ வந்துடுறான். கூஃபங் கிட்ட ஹீரோயின் பேசுறத பார்த்தோன்னே அவனுக்கு கடுப்பாகுது. கூஃபங் கிட்ட இங்க பாருங்க, நான் வந்து உங்க கூட வரத்துக்கு உங்க வீட்டுக்கு வரத்துக்கு என்னைக்குமே எனக்கு விருப்பம் கிடையாது, நான் வரவும் மாட்டேன். அதே மாதிரி தான் ஹீரோ கிட்ட திரும்பி உங்களோட வீட்டுக்கு நான் இனிமேல் வரமாட்டேன், இதோடைய உங்களுக்கு எனக்கு இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே முடிஞ்சு போச்சு, நீங்க கிளம்பி வாங்க அப்படின்ட்டு இந்த சிவில் அஃபேர்ஸ் பீரோக்கு கூப்பிடுறா. ஹீரோக்கு கடுப்பாகிடுது. இப்ப ஹீரோயினை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் வீட்டுக்கு. நீங்க இருந்து எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் உங்களுக்கு எனக்கு இருக்க எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நான் தான் சொல்றேன்ல, நான் இதுக்கு மேல இங்க இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஆனா ஹீரோ அவளை விட மாட்டான். நீ தானே சொன்ன பாட்டிமாவை அவதான் கொன்னா அப்படின்ட்டு, அப்படி இருக்கும்போது அதை ப்ரூவ் பண்ணாம நீங்க இருந்து போனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறான். இது கேட்டோன்னே ஹீரோயின் அப்படின்னா நான் சொல்றது நம்புறீங்களா அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோ ஆமா நம்புறேன், ஆனா அதுக்கான எவிடன்ஸ் கிடையாது, இப்ப அவதான் கொன்னா அப்படின்றத நம்ம எப்படி கோர்ட்ல நிரூபிக்க முடியும், அதுக்காக நீ ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இருந்து அது எவிடன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஹீரோயின்மே ஓகே அப்படின்றா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஆபீஸ்ல ஹீரோவும் ஹீரோயினும் நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா அப்பதான் இவ கோவம் வந்து ஏதாச்சும் தப்பா பண்ணுவா, அவன் நல்லாமே மாட்டிப்பா அப்படின்றதுக்காக தான் இப்படி ரெண்டு பேருமே க்ளோஸா இருக்க மாதிரி நடிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஹீரோயின் ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கிறதா பாத்துறா. அவ வந்து ஹீரோ கிட்ட நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோ நான் என்ன பண்றேன், இது என்னோட வைஃப், நார்மலா ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேருமே இந்த மாதிரி தானே நடந்துப்பாங்க, அதனால தான் நாங்க ரெண்டு பேரும் எங்களோட டியூட்டியை பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதனால அந்த பொண்ணுக்கு கடுப்பாகுது. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி நம்ம மீதி வேலையை வீட்டுக்கு வந்து பாத்துக்கலாம் என்ன அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இதனால இந்த பொண்ணுக்கு செமையா கடுப்பாகுது. இப்ப ஹீரோயின் போயிட்டு பாத்ரூம்ல கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க அந்த பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்து நீ எதுக்காக இப்படி பண்ற, எதுக்காக ஒரு செடியூஸ் பண்ண அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோயின் எது நான் அவரை செடியூஸ் பண்ணனா, நான் அவரோட வைஃப், அவரை என்ன லவ் பண்றாரு, அப்படி இருக்கும்போது நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்றா. இதனால அந்த பொண்ணுக்கு கடுப்பாகி எப்பயுமே அவரோட மனைவின்ற பொசிஷன் எனக்கு மட்டும்தான் அப்படின்றா. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கால் பண்ணி வச்சிருப்பா ஹீரோக்கு. அந்த பக்கம் இவங்க பேசுறது எல்லாமே ஹீரோ கேட்டுட்டு தான் இருக்கான். இந்த விஷயத்த அவன் கேட்டுட்டான். ஆனா அதுல இவதான் பாட்டிமாவை கொன்னா அப்படின்றத அவ ஒத்துக்கல. அதனால இவங்க கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடையாது. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த பிளான போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அடுத்த பிளான்ல இவன் போயிட்டு எல்லாரும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அங்க ப்ராடக்டோட எம்டியா இந்த பொண்ணு தானே இருப்பா, இப்ப ஹீரோயின் தான் இருக்க போறதா அறிவிக்கிறான். இதனால அந்த பொண்ணுக்கு செமையா கடுப்பாகுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, என்னோட வைஃப் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ட்டு எல்லாருக்கும் முன்னாடி அறிவிக்கிறான். இதை கேட்டோன்னே அந்த பொண்ணுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. இப்ப அடுத்த சீன்ல இவங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அந்த பொண்ணு கோவப்பட ஆரம்பிச்சுட்டா. அதனால ஒரு ஆளை வர வச்சு அவங்க வைஃபை வந்து இவ கடத்தி வச்சிருப்பா போல. அதனால இவள போயிட்டு ஹீரோயின் வயித்துல இருக்கு பாத்தியா கரு, அது வந்து கலக்கணும், அந்த இன்ஜெக்ஷனை போடணும் அப்படின்ட்டு அவங்கிட்ட சொல்றா. அவனும் பயந்துட்டு அவங்க வைஃபை வந்து அவ பிடிச்சி வச்சிருக்கால, அதுக்கு பயந்துட்டு ஓகே அப்படின்ட்டு உடனே ஒத்துக்கிறான். இவன் தான் பாட்டிமாவையும் கொன்னானா என்னன்றது தெரியல. இப்ப அடுத்த சீன்ல ஹீரோயினை எங்கேயுமே வெளியே விடாம ஹீரோ வச்சிருக்கான். ஏன்னா வெளியே போனானா கண்டிப்பா அவ கோவப்பட்டு எதுனா பண்ணுவா அப்படின்ட்டு. ஹீரோயின் அடங்காம நான் வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. அதுக்கு ஹீரோ முடியாது அப்படின்றான். நீங்க சொன்னாலும் சரி சொல்லலனாலும் சரி உங்களை நம்பினா கண்டிப்பா வேலைக்கு ஆகாது, அவ தப்பிச்சுட்டு போயிட்டே தான் இருப்பா, நான் அவளை சீக்கிரமாவே பிடிக்கணும் அப்படின்ட்டு ஹீரோக்கு தெரியாமே வீட்டை விட்டு வெளியே வந்துடுறா. அவ வெளியே வரும்போது அந்த பையன் வந்து கரெக்டா கடத்துறான். இப்ப ஹீரோயின் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கான். ஹீரோயின் கண் முழிச்சு பாக்குறா. அப்ப ஊசி இன்ஜெக்ட் பண்றதுக்கு பாக்குறான். அதுக்கு ஹீரோயின் என்ன பண்ற நீ அப்படின்ட்டு கேக்குறா. ஆமா அவ என்னோட வைஃபை பிடிச்சு வச்சிருக்கா, எனக்கு இதுதான் வலி, நான் உன்னை வயித்துல இருக்க குழந்தைய கழிக்கிறதுக்கு ஊசி போட போறேன் அப்படின்றான். ஹீரோயின் வீட்டுடு எனக்கு இப்ப பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்றா. அவ சொல்றதை நம்ப மாட்டான் இவன். நான் பிரெக்னெண்டா இருக்கேன், பிரெக்னெண்டா இருக்கவங்க எப்படி ஓடி தப்பிக்க முடியும், என்ன வீட்டு எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்ட்டு சொல்றா. இதை கேட்டோன்னே அவனும் ஓகே அப்படின்ட்டு இப்ப கழட்டி விடுறான். ஹீரோயின் உள்ள போறா. உள்ள போயிட்டு பார்த்தா அங்க ஒரு ஸ்டிக் வந்து கிளீன் பண்றதுக்கு வச்சிருப்பாங்கல்ல, அதை வச்சு அவனை அட்டாக் பண்றா. ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த சமயத்துல கரெக்டா ஹீரோ வந்துட்டான். அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை
காப்பாத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் இவன் தான் பாட்டிமாவை கொண்டது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றா. இப்ப அவன் அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினை திட்டுறான். ஹீரோ எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் கோவப்பட்டு ஏதாச்சும் நல்லபடியா பேசுறான்னா பாரு, நான் பாட்டிமாவை கொன்ன கொலைக்காரனை கண்டுபிடிச்சிருக்கேன், அவளை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடும் பண்ணிருக்கேன், அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் நல்லா 4 வார்த்தை சொல்றானா பாரு, அப்ப கூட சுடுன்னு மூச்சை வச்சுட்டு அப்படின்ட்டு ஹீரோவை திட்டுறா. இது ஹீரோட காதிலுமே விழுது. இப்ப அந்த ஆளை ஹீரோ போலீஸ்ல ஒப்படைச்சிடுறான். அந்த போலீஸ் விசாரிக்கும் போது அப்ப அவன் சொல்லிடுறான் போல அந்த பொண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு. அதனால அந்த பொண்ணையுமே அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட ஹீரோ சில விஷயத்த சொல்றான். என்னன்னா ஹீரோவை ஒரு டைம் ஆபத்துல இருந்து அந்த பொண்ணோட அவங்க அப்பா தான் காப்பாத்தி இருப்பாரு போல. அதனால தான் ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட அந்த அளவுக்கு நல்லபடியா நடந்துக்கிட்டேன், மத்தபடி எனக்கு அவன் மேல எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான். இது கேட்ட ஹீரோயின் ஆமா இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க, ஒருவேளை உங்களுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் வந்துடுச்சா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறா. அப்படிலாம் வரவே கூடாது, ஏன்னா உண்மையான பொண்ணு நான் கிடையாது அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைக்கிறா. இப்ப அங்க அந்த ஷாஷிங்கோட அண்ணன் வரான். அவன் வந்து ஹீரோ கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் ரொம்ப திமிரா சொல்றான். என்னன்னா இது என்னோட தங்கச்சிக்கு மென்டல் இல்னஸ் இருக்கு அப்படின்ட்டு நானா பொய்யா உருவாக்குன சர்டிபிகேட், இதை போயிட்டு நான் கோர்ட்ல காட்டணும்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா அவளை வெளியே விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பயமாகுது. அப்படின்னா அவ வெளியே வந்துடுவாளா அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கேக்குறா. அதுக்கு ஹீரோ நீ ஒண்ணு கவலைப்படாத, அவ கண்டிப்பா வெளியே வர மாட்டா, நான் அதை சும்மா விட மாட்டேன், பாட்டியோட சாவுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப குஃபங் இங்க வரான். குஃபங்க்கு ஹீரோயினை கடத்திட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கும். அதனால ஹீரோயின் கிட்ட அதை பத்தி கேட்கறதுக்காக வந்திருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு என்னவோ தெரியல, குஃபங்க பார்த்தாலே ஒரு மாதிரி தப்பா தோணுது. இவ கதை பார்த்திருப்பாள்ல, அந்த கதையில குஃபங் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்த மாதிரி ஹீரோயினுக்கு தோணல. ஆனா இங்க இவ ரியல்ல இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்திருக்கான். அதனாலேயே குஃபங் மேல ஹீரோயினுக்கு ஏதோ டவுட்டாவே இருந்துட்டு இருக்கு. அதனாலேயே குஃபங் கிட்ட ஹீரோயின் சரியா சமாட்றா. இப்ப அசிஸ்டன்ட் அங்க வரான். என்னன்னா இவங்க கம்பெனியை சுத்தி ஏதோ பேனர் மாதிரி ஒட்டி வச்சிருக்காங்களாம். அதுல என்ன போட்டிருக்குன்னா இந்த ஷாஷிங் மேல ஹீரோ தான் பொய்யா பழி சொல்லி போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாங்க, மத்தபடி அவ எந்த தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி யாரோ ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி வச்சிருக்காங்க. இது கேள்விப்பட்டோன்னே ஹீரோ அங்க போயிட்டு பாக்குறான். அதை பார்த்த உடனே இது யார் பண்ணது அப்படின்றத கண்டுபிடி, அண்ட் இதுக்கு மேல இந்த மாதிரி ஆகக்கூடாது, அதனால சில பல பாடி கார்ட்ஸ் முன்னாடி நிப்பாட்டி வை அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றான். அசிஸ்டன்ட்டும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். கொஞ்ச நேரத்துல அது யார் பண்ணாங்க அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. அது வேற யாரும் கிடையாது, இந்த ஷாஷிங்கோட அண்ணன் தான் பண்ணிருக்கான். இதை கேள்விப்பட்ட உடனே ஹீரோ கடுப்பாகிறான். அது மட்டும் இல்லாம இப்ப அவன் மென்டல் அப்படின்ட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கால, அதனால ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அட்மிட் பண்ண போறாங்களாம். அங்க கிளம்பி போயிருக்கலாம். அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஹீரோயினும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கிளம்பி போயிருப்பா. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. கண்டிப்பா ஹீரோயின் கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவா அப்படின்ட்டு அங்க கிளம்பி போறான் ஹீரோ. அவங்க நினைச்ச மாதிரி அங்க பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட வேணும்னே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அங்க நிறைய ஜனங்கள் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி என்னவோ ஹீரோயின் தான் இவளை புள்ளி பண்ற மாதிரி காட்டிட்டு இருக்கா. அவ எப்படி கிரியேட் பண்றானா ஹீரோவும் இவ்வளவு லவ் பண்ணிட்டு இருந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் குறுக்க வந்ததுனால இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறா. இதை பார்த்தோன்னே அங்க இருக்க எல்லாருமே ஹீரோயினை தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளை மன்னிப்பு கேளுன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் மன்னிப்பு எல்லாம் கேட்காம அப்படியே நிக்கிறா. இதை பார்த்தோன்னே அங்க இருக்கவங்க எல்லாம் கோவம் வந்து அங்க இருக்க பொருள் எல்லாம் தூக்கி ஹீரோயின் மேல எரிய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப கரெக்டா ஹீரோ வந்து அதுல இருந்து காப்பாத்துறான் ஹீரோயினை. இப்ப அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட போகவும் அந்த பொண்ணை பிடிச்சி கீழே தள்ளி விட்டாரான். இதெல்லாம் பார்த்தோன்னே அங்க இருக்க எல்லாருமே போன்ல இதெல்லாமே ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ எதுவும் சேர்ந்துட்டு தான் அந்த பொண்ணை புள்ளி பண்ற மாதிரி எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டான். இந்த வீடியோ எல்லாமே நெட்ல போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ மேலேயும் ஹீரோயின் மேலேயும் பொய்யா பழி வர ஆரம்பிக்குது. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வீட்டுக்கு போறாங்க. அவங்களுக்குமே இந்த விஷயம் எல்லாமே தெரிய வந்திருக்கும். அவங்க எல்லாருமே ஹீரோயினை தான் தப்பா புரிஞ்சுப்பாங்க. அதாவது ஹீரோவோட அம்மா, அதுக்கப்புறம் ஹீரோட தங்கச்சி, இவங்க 2 பேரும் ஹீரோயினை தான் தப்பா புரிஞ்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ கிட்ட தான் வந்த உடனே கேக்குறாங்க எதுக்குடா இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ இது எதுக்குமே அவ காரணம் இல்லமா, அந்த ஷாஷிங் தான் காரணம், இதுக்கு மேல அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோட அம்மாவும் ஹீரோட தங்கச்சியும் சேர்ந்துட்டு நீ அவளை டிவோர்ஸ் பண்ணிடு, அப்பதான் இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும் அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோ என்னால அவளை டிவோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு இவன் ரூமுக்கு கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் வந்த உடனே கேக்குறா என்ன சொன்னாங்க அம்மா அப்படின்ட்டு. அதுக்கு அந்த ஷாஷிங்கை பத்தி தான் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் எதுவும் சொல்லல. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து ரொம்ப ரொமான்டிக்கா பேச ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் சடனா விலகி போறா. என்னாச்சு உனக்கு இந்த மாதிரி விலகி போற அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறான். அது ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு அங்க இருந்து போயிட்டு எனக்கு தூக்கம் வருது, டயர்டா இருக்கு அப்படின்ட்டு படுத்துட்டா. அடுத்த நாள் இந்த ஷாஷிங் ஹீரோவோட தங்கச்சியையும் அவங்க அம்மாவையும் மீட் பண்றதுக்கு வந்திருக்கா. வந்த உடனே நான் எதுவுமே பண்ணல, அவ தான் என் மேல பொய்யா பழி போடுறா அப்படின்ட்டு எல்லா பழியும் ஹீரோயின் மேல தூக்கி போடுறா. ஹீரோயின் வர அப்பதான் இவ சொல்றத நம்பாதீங்க, இவ தான் பாட்டிமாவை கொன்னா, இது என்கிட்டயே ஒத்துக்கிட்டா, உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கிறா, உங்ககிட்ட நடிக்கிறா அப்படின்னு சொல்றா. ஆனா இதை கேட்காம ஹீரோட தங்கச்சி ஹீரோயின் கிட்ட போயிட்டு சண்டை போடுறா. உன்னாலதான் எல்லா பிரச்சனையும், நீங்க இருந்து போயிடு அப்படின்ட்டு ஹீரோயின் அடிக்க போக இப்ப கரெக்டா ஹீரோ வந்துட்டான். அவளோட கையை பிடிச்சி தட்டி விடுறான். நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, அவதான் பண்ணா அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு, ஆனா நீங்க என்னடானா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவனோட தங்கச்சி கிட்டயும் சண்டை போடுறான், அவங்க அம்மா கிட்டயும் சண்டை போடுறான். அவங்க தங்கச்சியை திட்டுறான், நீ
நீ இதுக்கு மேல இங்க இருக்கவே தேவையில்ல, இங்க இருந்து கிளம்பி போயிடு அப்ராடுக்கு, அங்கே போயிட்டு பாடி, இனிமேல் நீ இங்க இருக்கவே கூடாது அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு அவ ஹீரோவை திட்டுறா. அண்ணா நீ என்ன இப்படி பண்ற, போயிட்டு அந்த பொண்ணுக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ற அப்படின்றா. அதுக்கப்புறம் உன்னால தான் என்னோட ஃபேமிலியோட சந்தோஷமே அழிஞ்சு போச்சு அப்படின்ட்டு ஹீரோயினா அடிக்க வந்துடுறா. இதனால கோவப்பட்டு ஹீரோ அந்த பொண்ணு அடிச்சிடறான். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கவே கூடாது, கிளம்பி போயிட்டு அப்ராடுக்கு அப்படின்ட்டு சொல்லிடுறான். இதனால இந்த பொண்ணு கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப ஹீரோட அம்மா என்னடா யாரோ ஒருத்திக்காக உன்னோட சொந்த தங்கச்சியே அடிக்கிற அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோ என்னது யாரோ ஒருத்தியா, இவ என்னோட பொண்டாட்டிமா, யாரோ ஒருத்தி அப்படின்னு சொன்னா தான் இங்க இருக்காளே ஷாஷிங், இவதான் யாரோ ஒருத்தி, இவளை ஃபர்ஸ்ட் வெளியே போக சொல்லுங்க அப்படின்ட்டு இப்ப அந்த பொண்ணை திட்டி அங்க இருந்து வெளியே அனுப்பி விட்டுறான். இப்ப அடுத்த சீன்ல ஹீரோட கம்பெனியை காட்டினா ஹீரோட கம்பெனி தொடர்ந்து அடி வாங்கிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல, அங்கேயும் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் கோர்ட்டும் ரெண்டு பக்கமும் அழிஞ்சிட்டு இருக்காங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே. இப்ப இந்த பொண்ணு இவங்க அந்த திரும்பவும் ரீ எக்ஸாம் பண்ணிருப்பாங்க, இவளுக்கு மென்டல் இல்னஸ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அதுலயும் இவளுக்கு மென்டல் இல்னஸ் இருக்கு அப்படின்றது தான் வந்திருக்கு. இது அவங்க வேணும்னே தான் பணத்தை கொடுத்து ஏதோ பண்ணிருப்பாங்க போல. இப்ப அவங்க வராங்க, இவங்க இன்னைக்கு தான் கேஸ் நடந்துட்டு இருக்கு கோர்ட்ல. வரும்போது அந்த பொண்ணு வேணும்னே வந்து ஹீரோயின் கிட்ட திமிரா பேசுறா. நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் தான் பாட்டிமாவை கொன்னேன், இது நீ போயிட்டு சொன்னா கூட எனக்கு தண்டனை கிடைக்காது அப்படின்றா. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. இது தெரியாமையே அவ வாயல் அவளே ஒப்பிச்சுட்டா. இப்ப போயிட்டு கோர்ட்ல அந்த ரெக்கார்டிங்க போட்டு காட்டுறா. அவளுதான் இவளுக்கு தண்டனையும் கிடைச்சு போச்சு, பாட்டிமா சாவுக்கு நியாயமும் வாங்கியாச்சு. இப்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வெளியே வராங்க. அப்ப இந்த கூஃபங் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறான். ஹீரோயினுக்கு ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே தோணிட்டே இருக்கும்ல. இப்போ வந்து பேசும்போது ஹீரோ அவங்க கிட்ட சண்டை போடுறான். என்ன நீ பண்றது எல்லாமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ அந்த ஷா ஃபேமிலியோட முக்காவாசி ஷேர் நீ தானே வாங்கியிருக்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கூஃபங் கிட்ட சண்டை போடுறான். அதுக்கு கூஃபங் எதுவுமே சொல்ல மாட்டான். ஹீரோயின் கிட்ட தான் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின்மே சரியா அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டா. இப்ப அதே நேரம் ஹீரோட கம்பெனில என்ன நடக்குதுன்னா, இந்த ஹீரோட கம்பெனில ஷேர் ஹோல்டர் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட இந்த ப்ராஜெக்டோட பிளான் எல்லாமே சீக்ரெட் பிளான் எல்லாமே வெளியே வந்துடுச்சான், சீக்ரெட்டான அந்த விஷயம் எல்லாமே. இதனால ஹீரோ கிட்ட எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் உங்க கூட இருக்கவங்க யாரோ தான், அவங்க தான் லீக் பண்ணிருக்காங்க, எனக்கு என்னவோ உங்க ஒய்ஃபா தான் இருக்கணும் இல்லைன்னா உங்க அசிஸ்டண்டா தான் இருக்கணும் அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ என்னோட அசிஸ்டன்ட்டும் கிடையாது என்னோட ஒய்ஃபும் கிடையாது, அவங்கள இதை பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். ஆனா எதுவுமே அவங்க நம்ப மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே உங்க ஒய்ஃப் தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க தான் இதுக்கு எல்லாமே காரணம், ஒருவேளை அவங்க தான் பொய்யா பழி போட்டிருப்பாங்க போல இந்த ஷாஷிங் மேல அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல ஒருத்த மட்டும் தான் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். ஹீரோக்கு கடுப்பாகிடுது. எனக்கு சப்போர்ட் பண்றதா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா உங்க ஷேர் எதுவுமே எனக்கு தேவையில்ல, எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிடுறான். இது கேட்டோன்னே அவங்க எல்லாருமே அப்படியே ஆஃப் ஆகிடுறாங்க. இப்ப அடுத்த சீன்ல ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா ஹீரோ தன்னை நம்புறான் அப்படின்ட்டு, தான் அதை பண்ணல அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு உண்மையாவே என்ன நம்புறீங்களா அப்படின்னு கேட்கறா. அதுக்கு ஹீரோவுமே ஆமா பின்ன நம்பாம நீ என்னோட ஒய்ஃப் உன்ன போயிட்டு நான் எப்படி நம்பாம இருப்பேன் அப்படின்ட்டு கேட்கறான். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. இப்ப அப்படியே ஹீரோ கிட்ட வந்து ரொமான்டிக்கா பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் அப்பயும் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக தான் பாக்குறா. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு லைட்டா கோவம் வந்துடுது. நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பார்த்துட்டே இருக்க, நான் கிஸ் பண்ண வந்த கூட நீ அது விட்டு விலகி போயிட்டே இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை, நீ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது, நீ தானே என்ன லவ் பண்ற அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்படி இருக்கும் போது ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் அது உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது, நான் தான் முன்னாடியே சொன்னல அதனால தான் அப்படின்னு சொல்றா. நம்ம இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிட்ட அப்புறம் அப்படின்ட்டு எதுவும் சொல்ல வரா. அதுக்கு ஹீரோ நீ எதுவும் எனக்கு ஹெல்ப் பண்ணல தேவையில்ல, இங்க இருந்து கிளம்பி போ வீட்டுக்கு அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் உடனே ஓகே அப்படின்றா. இதனால ஹீரோக்கு மறுபடியும் கோவம் வருது. அப்படின்னா நீ என்னை விட்டு அதுக்கப்புறம் கம்பெனியை விட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே போயிடுவியா அப்படின்றான். அப்படின்னா இதுக்காக தான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு இருக்க, என்னை விட்டு அதுக்கப்புறம் கம்பெனியை விட்டு போலான்னு அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கல்ல, உங்களுக்கு நான் தொந்தரவா இருக்கக்கூடாது, அதனால தான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது அப்படின்றா. இப்ப அப்படி சொல்லிட்டு அவ வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. வீட்டுல அப்படி நைட் ஆகுது. ஹீரோயின் அவளோட ப்ராஜெக்ட் நோட்டை ஒன்று வச்சிருப்பா, எப்பவுமே இன்ஸ் எல்லாம் அதில் தான் எழுதி வச்சிருப்பா. இப்ப அதை காணும், எங்க வச்சோம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது அது கம்பெனிலே வச்சிட்டோம் அப்படின்ற விஷயம் அப்பதான் தெரிய வருது. நம்ம அங்க போயிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஹீரோ கிட்ட போயிட்டு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போலாம் அப்படின்னு தான் போய் பாக்குறா. ஹீரோக்கு வேற கம்பெனி டென்ஷன், யாரு கூடயோ போன்ல சண்டை போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் சரி அவர் ரொம்ப டென்ஷனா இருப்பாரு, நாமளே போயிட்டு எடுத்துட்டு வந்துடலான்ட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. இவ போயிட்டு தேடிட்டு இருக்கா அந்த நோட்டை. அப்ப ஒரு ஆளு மாஸ்க் போட்டுட்டு அங்க இருந்து சில ஃபைல்ஸ் எடுத்துட்டு போறான். இவன் தான் முன்ன வாட்டியும் லீக் பண்ணிருப்பான் போல. இதை ஹீரோயின் பாத்துடுறா. போயிட்டு அவன் அமைக்க பிடிச்ச அந்த ஃபைல எப்படியாச்சும் புடுங்கிடுறா. அவ கையில அடிபட்டுடுது. அந்த ஆள் அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஹீரோயின் இப்படி கிளம்பி போனா அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். அவனும் கரெக்டா வந்துட்டான். ஆனா அந்த ஆளை மட்டும் பிடிக்க முடியல. அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். இப்ப ஹீரோயினை கையை பிடிச்சு தூக்கி விடுறான். அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அவ கையில அடிபட்டிருக்குல்ல. அப்படி இந்த பக்கம் கூஃபங்க காட்டுறாங்க. இப்ப நடந்த எல்லா விஷயத்துக்கும் கூஃபங் தான் காரணம் போல. இந்த மாதிரி ஹீரோயின் அந்த ஃபைல பிடிச்சி எடுத்துட்டா அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரிய வந்துடுச்சு. அதனால ஹீரோயின் மேலயும் அவனுக்கு கோவம் வருது. திரும்பவும் இந்த பக்கம் ஹீரோவை காட்டு. சின்னதா தான் ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்கு. அதுக்கே ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல பெட் சேர்த்தி வச்சிருக்கான். எனக்கு சின்ன
முன்னாடி தான் நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ எதுவுமே கேட்க மாட்டான். நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்றான். இப்ப அசிஸ்டன்ட் வரான். அவன் வந்து ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறான் அங்க இருந்து. அப்ப குஃபங் ஹீரோயினை பாக்குறதுக்காக வரான். அவன் பொக்கேலாம் எடுத்துட்டு வந்திருக்கான். என்னவோ தெரியல, ஹீரோயினுக்கு எப்ப பார்த்தாலும் இவனை பார்க்கும் போது ஒரு மாதிரி தப்பா தோணுது. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்ற மாதிரி தோணுது. அவன் வந்து ஹீரோவை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அவன் உன்னை நல்லா பாத்துக்கிறானா, அவன் உன்னை எதுனா புள்ளி பண்ணானா, நீ என் கூட வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்றான். இது கேட்ட உடனே ஹீரோயின், அது எனக்கும் அவருக்கும் நடுவுல இருக்க விஷயம், அவர் என்னோட ஹஸ்பண்ட், நான் அவரோட ஒய்ஃப், இதுல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறா. இது கேட்ட உடனே அவனுக்கு கோவம் வருது. அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இவனுக்கு உண்மையாவே ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் வந்திருக்கும் போல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிருக்கும் இப்ப ஷாஷிங் தான் எல்லாத்துக்கும் காரணம், பாட்டிமாவை அவதான் கொன்னா அப்படின்ட்டு. அதனால ஹீரோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி ஹீரோயின் கிட்ட சாரி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின், பரவாயில்லமா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அப்படின்றா. அப்ப அவங்க தங்கச்சிக்காகவும் ஹீரோயின் கிட்ட சாரி கேக்குறாங்க. அதுவும் இல்லாம அவ அப்ராட் கிளம்பி போனோம் அப்படின்ட்டு ஹீரோ வேற சொல்லியிருப்பான்ல, அதனால அவ சின்ன பொண்ணு, அவளை தனியாலாம் அனுப்ப வேணாம் அப்படின்ட்டு ஹீரோட அம்மா ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஆனா இதுக்கு ஹீரோ ஒத்துக்க மாட்டான். இப்ப அங்க இருந்து ஹீரோயினை கூட்டிட்டு கிளம்புறான். அப்ப ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறா, ஒருவேளை நாம சொன்னா இந்த டெவில் கேப்பானா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் வாட்டி விட்டுடுங்க அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்றா. அது கேட்ட உடனே ஹீரோ உடனே ஓகே அப்படின்ட்டான். இது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு, என்ன உடனே ஒத்துக்கிட்டான் அப்படின்ட்டு. ஹீரோயின் ஹீரோட நெத்தியெல்லாம் தொட்டு பார்த்துட்டு, என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, இல்ல மூளை குழம்பி போயிடுச்சா, நான் சொன்ன உடனே கேட்டுட்டீங்க அப்படின்னு கேக்குறா. இப்ப அடுத்த நாள் ஆபீஸ்க்கு ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இவங்க 3 பேரும் கிளம்பி போறாங்க. அப்ப ஒரு கார் வந்து இவங்க கார் மேல மோத வருது. ஒரு கண்ணிமைக்கிற நொடியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல அசிஸ்டன்ட்க்கும் ஹீரோயினுக்கும் பெருசா அடிபடல. ஹீரோக்கு மட்டும் தான் பயங்கரமா அடிபடுது. ஏன்னா ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவன் தான் ஹீரோயினுக்கு முன்னாடி வந்து நின்று இருப்பான். அதனால தான் அவனுக்கு இந்த மாதிரி அதிகமா அடிபட்டுருது. அவனுக்கு தலையில ரொம்ப ரத்தம் வந்ததுனால இன்னும் மயக்கத்துல இருந்து கண் முழிக்கவே இல்லையா. ஹீரோயின் 3 நாள் கழிச்சு கண் முழிச்சு பாக்குறா. எழுந்த உடனே ஹீரோ எங்க அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறா. அவன் எல்லா விஷயத்தையும் சொல்றான். இது கேட்ட உடனே ஹீரோயின் உடனே அங்க போறா. அவளுக்கு பயங்கரமா அழுக வருது. ஹீரோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறத பார்த்தோன்னே அவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. இப்ப கம்பெனில வேற ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன்னா ஹீரோ அதான் அந்த கம்பெனிக்கு சிஇஓ. இப்ப அவன் இல்லைன்னா அந்த கம்பெனி எப்படி ரன் பண்ண முடியும். அதனால எல்லாருமே ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே. இப்ப கம்பெனி பிரச்சனையை முதல்ல பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் அங்க இருந்து கம்பெனிக்கு கிளம்பி போறா. இதுக்கு மேல என்னோட புருஷனோட அந்த இது எல்லாத்தையுமே நான் பார்க்க போறேன், அந்த பொசிஷன்ல நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா இதை ஷேர் ஹோல்டர்ஸ் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப கம்மியான ஷேர் தான், உங்களெல்லாம் எங்களால சிஓவை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்க ஹீரோட தங்கச்சி வரா. அவ வந்து அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் இது என்னோட ஷேர், அதுக்கப்புறம் இது என்னோட அம்மாவோட ஷேர், எங்களோட 2 பேரோட ஷேரும் இப்ப எங்க அன்னைக்கு தான் செய்யறோம், அதனால இவங்க தான் இந்த கம்பெனியோட பெரிய ஷேர் ஹோல்டர், இதுக்கு மேல இவங்க தான் இந்த கம்பெனியோட சிஇஓவா இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்றா. இது கேட்டோடனே ஹீரோயினுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அண்ணி அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் இவ சொல்லியிருக்கா. இப்ப அவங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் இவகிட்ட கேக்குறா. அதுக்கு அவ சாரி அண்ணி அப்படின்ட்டு சாரி கேக்குறா. நான் இதுக்கு முன்னாடி உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு சாரி கேக்குறா. அண்ணா எப்படி இருக்காரு, நம்ம இதுக்கு மேல என்ன பண்ண போறோம் அண்ணி அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோயின் ஒன்னும் ஆகாது, கண்டிப்பா அவரு குணமாகிடுவாரு அப்படின்ட்டு அவளை ஹக் பண்ணி ஆறுதல் படுத்துறா. இப்ப அதுக்கு மேல ஹீரோயின் தான் அந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கா. கம்பெனியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஹீரோவையும் 2யுமே சமாளிச்சுட்டு இருக்கா. இப்ப ஒரு பெரிய ஏலம் வரப்போது, அதுக்கான பிளான் எல்லாத்தையுமே ஹீரோயின் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அதுல பிளான்ல ஏதோ தப்பு இருக்கு. இதை அசிஸ்டன்ட் செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஹீரோயின்மே அப்பதான் அதை கவனிக்கிறா. யாரோ வேணும் தான் இதை பண்ணிருப்பாங்க போல, இது எப்படியாச்சும் நம்ம சரி பண்ணணும் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. இப்ப குஃபங் அங்க வரான். அவன் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறான். அவன் பேசும்போது தான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரிய வருது. அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் நீ தானா அப்படின்ட்டு செமையா கோவப்படுறா. அதுக்கு அவன், நான் தான், என்ன பண்றியோ பண்ணிக்கோ, என்னோட அம்மாவை கொண்டவங்கள நான் சும்மாவை விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல, ஒருவேளை இவங்க அம்மா சாவுக்கு ஹீரோட ஃபேமிலி தான் காரணமா என்னன்றது புரியல. அவன் அந்த மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப ஹீரோயின் இங்க இருந்து மறுபடியும் ஹீரோ பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அவனோட முகம் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ மேலேயே படுத்துட்டு, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், ப்ளீஸ் சீக்கிரம் எழுதுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப ஹீரோட கை அசையுது. ஆனா இதை ஹீரோயின் கவனிக்கவே இல்ல. இப்ப அந்த ஏழை நடக்கக்கூடிய அந்த நாள் வருது. ஹீரோயின் கிளம்பி வரா. கிளம்பி வந்து அவ உட்காந்துட்டு இருக்கா. அன்னைக்குன்னு பார்த்து என்னவோ தெரியல, ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு முடியல, வயிற்று வலி அவளால நார்மலா எழுந்து நீக்க கூட முடியல. அப்ப முன்னாடி போயிட்டு ஃபர்ஸ்ட் குஃபங் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் கிளம்பி போனோம். இவ எழுந்து நிக்கிறா. ஆனா நிக்கவே முடியல, மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அப்ப கழிட்டு ஹீரோ வந்து அவளை பிடிக்கிறான். அவன் ஆல்ரெடி எழுந்துட்டான் போல. இப்ப அடுத்த சீன்ல ஹீரோயின் கண்முழிச்சு பார்க்கும்போது இவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ஹீரோ தான் முன்னாடி இருக்கான். ஒன்னும் பதட்டப்படாத, எல்லாமே நல்லபடியா தான் முடிஞ்சிச்சு, அந்த ப்ராஜெக்ட் நமக்கு தான் கிடைச்சிச்சு, நீ ஒன்னும் கவலைப்படாத, ரெஸ்டட் அப்படின்னு சொல்றான். ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷமாகுது. ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அழுக்கவே ஆரம்பிச்சுட்டா. ஹீரோக்கு அவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்திட்டு அவளை கிஸ் பண்றான். இப்ப அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு சூப்பெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பான். அதை அவளுக்கு ஊட்டி விடுறான். அதுக்கப்புறம் ஊட்டி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட அப்படியே ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கான். இந்த சமயத்துல ஹீரோட அம்மாவும் தங்கச்சியும் வந்துடுறாங்க. அவங்க இதை பார்த்துட்டு ஒரு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க.
இருக்காங்க ஹீரோவை. அதுவும் அண்ணி அண்ணி அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு அவன் கேட்கறான். அதுக்கு ஹீரோட தங்கச்சி, அண்ணா நீ தூக்கத்துல இருக்கும் போது நாங்க எல்லாருமே சமாதானம் ஆகிட்டோம் தெரியுமா அப்படின்றா. இது கேட்டோன்னே ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷமாகுது. இப்ப எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை மட்டும் தனியா கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு, அம்மா குஃபங்கோட அவங்க அம்மா செத்ததுக்கு நம்ம ஃபேமிலி எதுனா காரணமா அப்படின்ட்டு கேட்கறான். இதை கேட்டோன்னே அவங்க அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா ஹீரோட அவங்க அப்பா இருக்காருல, அவங்க அப்பா தான் பெரிய தப்பு பண்ணிருக்காரு. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணை லவ் பண்ணி அவங்கள பிரெக்னென்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹீரோட அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஏமாத்தி. அதுக்கப்புறம் இந்த விஷயம் கொஞ்ச நாள்லயே ஹீரோட அம்மாவுக்கும் தெரிய வந்திருக்கு. எப்படியாச்சும் குஃபங்கோட அம்மாவை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ட்டு கிளம்பி போயிருக்காங்க. கிளம்பி போய் பார்க்கும்போது தான் அவங்க ஏற்கனவே டிப்ரெஷனால பல கஷ்டத்தை அனுபவிச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்களாம். இது தெரிய வந்திருக்கு. இதனால கோவப்பட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இவங்க அவங்க அப்பா கூட வாழ பிடிக்காம அவங்கள டிவோர்ஸ்மே பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இப்ப ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அம்மா குஃபங் எங்க, அவன் எப்படி இருக்கான், அவன் ரொம்ப பாவண்டா, அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டான் சின்ன வயசுல இருந்து அம்மா இல்லாம அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க அவங்க அம்மா. இது கேட்டோன்னே ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயினும் அப்பதான் புரிஞ்சுக்கிறா. அப்படின்னா குஃபங் இதுக்கெல்லாம் நம்மள பழி வாங்கறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்ட்டு அவங்க கிட்ட பேசினா கண்டிப்பா சரியாகிடும் அப்படின்ட்டு ஹீரோயின் முடிவு பண்றா. இதுக்கு ஹீரோவுமே ஓகே அப்படின்றான். இவங்க ஃபேமிலியில யாருக்கோ பர்த்டே வருதான், அதனால அந்த பர்த்டே இன்விடேஷன் கொடுத்துட்டு நான் அவங்க கிட்ட அப்படி பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு குஃபங்க பாக்குறதுக்காக கிளம்பி போறா. அவங்க கிட்ட போயிட்டு பேசும்போது அவன் செமையா டென்ஷன் ஆகுறான். அவங்க ஃபேமிலி உன் மேல பாசம் வச்சிருக்காங்க, நீ இப்ப அங்க போனா கூட உன்னை கண்டிப்பா பாசத்தோட பாத்துப்பாங்க. நீ அங்க கிளம்பி போய் இல்லனா நீ அதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பா அந்த ஃபேமிலியில இருந்து வர காம்பன்சேஷன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே அவனுக்கு கோவம் வருது. நீ குடிக்கிற நஷ்ட ஈடெல்லாம் என்னோட அம்மாவை உயிரோடு கொண்டு வருமா அப்படின்ட்டு செமையா டென்ஷன் ஆகுறான். ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷன் ஆகி அங்க இருக்க ஒயர் எடுத்து ஹீரோயினோட கழுத்து பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சுட்டான். ஹீரோயின் அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அவனை பிடிச்சி கீழே தள்ளி விடுறா. இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோயின் போயிட்டு ரொம்ப நேரம் ஆகுது இல்ல, இவ போயிட்டு இத்தனை நேரம் ஆயிடுச்சு, இன்னும் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு தனியா புலம்பிட்டு இருக்கான். அப்ப குஃபங் கால் பண்றான். நீ அவ உயிரை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சனா கிளம்பி வா அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்றான். இவனும் கிளம்பி போறான். எங்க ஹீரோயின் உங்க அம்மாவோட சாவுக்கு காரணமான ஹீரோட அப்பா வந்து ஏற்கனவே இறந்து போயிட்டாரு, நீ அதுக்காக அப்பாவியா இருக்க இவங்களை பழிவாங்க போறியா அப்படின்ட்டு சண்டை போடுறா. ஆனா அவன் எதுவுமே கேட்கற நிலைமையிலே இல்ல. இப்ப கரெக்டா ஹீரோ அங்க வந்துட்டான். ஹீரோயினோட கால்ல பாம்பு கட்டி வச்சிருக்கான். டைமரை வேற ஆன் பண்ணி வச்சிருக்கான். அதுவும் கையில வேற ரிமோட் வச்சிருக்கான். நீ கிட்ட வந்தன்னு வச்சுக்கோயேன், இதை இப்பவே அழுத்திடுவேன், இவ இப்பவே செத்து போயிருவா, நீ தூரத்துல நின்று நான் சொல்றத மட்டும் செய்ய அப்படின்றான். இப்பயே உன்னோட ஷேர் எல்லாமே எனக்கு தரணும் அப்படின்றான். இதுக்கு ஹீரோவுமே ஓகே அப்படின்ட்டு அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரை ரெடி பண்ண சொல்றான். இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஹீரோ கேட்கவும் அங்க கத்தியை தூக்கி போட்டு இந்த கத்தியை எடுத்து என்னோட மனசு எனக்கு போதும் அப்படின்னு சொல்ற வரைக்கும், என்னோட வெறி தீர்ற வரைக்கும் உன்னை நீயே குத்திக்கோ அப்படின்றான். இது கேட்டோன்னே ஹீரோவும் எடுத்து அவனை குத்திட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுட்டா. ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத, அவருக்கு பதிலா என்ன கொண்டுடு, அவரை விட்டுடு அப்படின்றா. இது கேட்டோன்னே குஃபங் ஓ நீ அந்த அளவுக்கு அவனை லவ் பண்றியா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் குஃபங் என்ன நினைச்சான்னு தெரியல, இவ காலில் கட்டி வச்சிருப்பான்ல அந்த பாம் வந்து வெடிக்க போகுது, டைம் முடிய போகுது. இதை பார்த்தோன்னே வந்து ஹீரோயினோட கட்டாலம் கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினையும் ஹீரோவையும் பிடிச்சி ரொம்ப தூரமா தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பாம்பு வெடிச்சிடுது. குஃபங் இறந்து போயிடுறான். ஹீரோவுக்கு ஓரளவுக்கு அடிபட்டுடுது. அவனை ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சிருக்காங்க. இப்ப குஃபங் இறந்து போயிட்டான்ல, அவனுக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணிடுறாங்க. அவனோட கல்லறைக்கு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே போயிட்டு பார்த்துட்டு வராங்க. இவங்க அங்கிருந்து கிளம்பி வரும்போது இந்த ஷாஷிங்க காட்டுறாங்க. இவ உண்மையாவே மென்டல் இல்னஸ் வந்துடுச்சு போல, மென்டல் இல்னஸ் இருக்கு அப்படின்ட்டு உண்மையாவே வந்துடுச்சு போல. இவ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருப்பா. இப்ப அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்திருக்கா. ஹீரோ ஹீரோயினா பாத்துடுறா. இவளோட அண்ணன் இருக்கான்ல அவன் வந்து இறந்து போயிட்டானா. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்ல, ஹீரோ கூட கோமாக்கு போயிட்டு வந்திருப்பானே. அப்ப இவங்க அண்ணன் தான் அந்த ஆக்சிடென்ட்டை பண்ண சொல்லியிருப்பான். குஃபங்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இவளோட அண்ணன் வந்து எப்படியே இறந்து போயிட்டானா, அதுக்கு என்ன காரணம்ன்றதுலாம் தெரியல. அவங்க அண்ணா சவுக்கு பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் தேடியே வந்திருக்கா. ஹீரோ இவளை பாத்துடுறா. இவ கத்தி எடுத்து குத்த வருது. அதை பார்த்தோன்னே எட்டி உதச்சிடுறான். அதுக்கப்புறம் அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்றதுக்கு போனை எடுக்க இந்த அசந்த சமயத்துல அவ கத்தி எடுத்துட்டு வந்து ஹீரோவை குத்த வந்துடுறா. ஹீரோயின் குறுக்க வந்துடுறா. இதுல அவளுக்கு கத்தி பட்டு அங்கே மயக்கமாகிடுறா. ஹீரோ அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறதுக்கு அவளை தூக்குறான். ஆனா ஹீரோயின் அப்படியே மாயமா மறைஞ்சு போயிடுறா. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டினா இவன் இப்ப பிரசன்ட்ல அவளோட வேர்ல்ட்ல காட்டுறாங்க. இவ கரண்ட் ஷாக் அடிச்சு மயக்கமாகிருப்பாள்ல, ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. இப்ப கண் முழிச்சு பாக்குறா. அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயினோட ட்ரெஸ் மட்டும் தான் மறைஞ்சு போகாம இருந்திருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை வீட்டுல எடுத்துட்டு வந்து போட்டுட்டு அது பக்கமே படுத்திருக்கான். 3 நாள் ஆச்சு, சாப்பிடவும் இல்ல, ஒண்ணுமே பண்ணல. அவன் பாட்டுக்கு ஒரு ரூம்ல அடைஞ்சு கிடக்குறான். இப்ப அவனோட தங்கச்சி வந்து அண்ணா வெளியே வானா, அவங்க இறந்து போயிட்டாங்க, 3 நாள் ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிடவே இல்லை, ஒரு வாய் கூட வாயில வைக்கவே இல்லை, ப்ளீஸ் நான் எழுந்து வானா அப்படின்ட்டு கெஞ்சிட்டே இருக்கா. இப்பதான் ஹீரோக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. எனக்காக தான் உன்னை கடவுள் அனுப்பியிருக்காரு அப்படின்ட்டு ஹீரோ ஒரு வாட்டி சொல்லியிருப்பான். அதுக்கு ஹீரோயின் கடவுள்
எல்லாம் அனுப்பல, ஒரு பிஞ்சு பொண்ணு ஒயர் தான் எனக்கு அனுப்பி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்ப அதெல்லாம் ஞாபகம் வருது ஹீரோக்கு. அதுவும் இன்னும் சில டைம்ல ஹீரோ இந்த நாடகத்தோட ஹீரோ அப்படின்ற மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பா. இதை வச்சு ஹீரோக்கு கரெக்டா புரிஞ்சு போச்சு, அவ உண்மையான வேர்ல்டுல இருக்கா, நம்ம இந்த டிராமா வேர்ல்டுல இருக்கோம் அப்படின்ட்டு. எப்படியாச்சும் அங்க போனோம் அப்படின்ட்டு இவன் போயிட்டு என்ன பண்றானா, ஹீரோயின் கரண்ட்ல இருந்து தானே வந்த அப்படின்னு சொல்லியிருப்பா. அதனால ஒரு சுவிட்ச் பாக்ஸ் ஆன் பண்ணி அதுல கைய வச்சிடறான். அதே நேரம் இந்த பக்கம் ஹாட்னா இவ கண் முழிச்சா இல்ல, இவளுக்கு ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டோம் அப்படின்றதே தெரியல. அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் போனை வாங்கி ஹீரோட நம்பருக்கு போன் பண்ணி பாக்குறா. ஆனா அந்த மாதிரி ஒரு நம்பரை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு வருது. அதுக்கப்புறம் ஹீரோட கம்பெனி பேரை சொல்லி, இந்த கம்பெனி தெரியுமா, அது ரொம்ப பவர்ஃபுல்லான கம்பெனி அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் கேக்குறா. இதை பார்த்து அவங்க எல்லாருமே ஹீரோயின் ஏதோ மென்டல் ஆயிட்டா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோட கம்பெனி இருந்திருக்கும்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு பாக்குறா. அங்க கம்பெனியும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, வெட்ட வெளியா இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் பயங்கரமா அங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சுட்டா. இப்ப அடுத்த சீன்ல ஹீரோவை காட்டினா, ஹீரோ போயிட்டு கரண்ட்ல கைய வச்சிருப்பான்ல, இவன் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கான். அவனோட தங்கச்சி இவனை பார்த்துட்டு திட்டிட்டு இருக்கா, எதுக்குன்னு இப்படி பண்ண, அவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காது அப்படின்ட்டு சொல்றா. ஆனா அவன் கேட்காம, இல்ல அவ ஒன்னும் சாகல, அவ இன்னொரு வேர்ல்டுல இருக்கா, நான் கண்டிப்பா அவகிட்ட எப்படியாச்சும் போயே தீரணும் அப்படின்ட்டு சொல்றான். இப்ப அப்படியே கொஞ்ச நாட்கள் ஆகுது, ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சுதான் இருக்காங்க. இப்ப ஹீரோயின் ரொம்ப சோகமா ஒரு இடத்துல நடந்து போறா. அப்ப யாரு மேலேயே மோதிடுறா. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். அவன் ஹீரோயினை திரும்பி பார்த்து, என்ன மோதிட்டு ஒரு சாரி கூட கேட்காம போறீங்க அப்படின்ட்டு சொல்றான். அப்பதான் ஹீரோயினுக்கு இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு, இது அவனோட குரல் தானே அப்படின்ட்டு திரும்பி பாக்குறா. அது ஹீரோவை தான். ஹீரோவை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷமாகுது, இது உண்மையா கனவா அப்படின்ட்டு அவ ஆச்சரியத்துல அப்படியே நிக்கிறா. இப்ப ஹீரோ கிட்ட வந்து, என்ன அப்படி பாக்குற அப்படின்னு கேக்குறான். நீ எப்படி வந்த அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கேக்குறா. அதுக்கு ஹீரோ, பின்ன என்னோட பொண்டாட்டி இங்க இருக்கும் போது நான் மட்டும் அங்க எப்படி தனியா இருப்பேன் அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷமாகுது, ஹீரோ வாக் பண்ணிக்கிறா. இப்ப ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்படியே ரெண்டு பேரும் சந்தோஷமா வாக் பண்ணிக்க இதோடைய இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை சீக்கிரமாவே சந்திக்கிறேன். ஓகே, பை.